ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிறிஸ்மஸ் டீக்ளட்டரிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பொருட்களும் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டஸ்டிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போதும் சீலிங்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் டஸ்ட் பண்ணணும், டாப் டு பாட்டம் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் இது எல்லாத்தோட சீலிங்கும் வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். நான் வந்து ஃப்ளட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில். ஸோ அதனால் கரண்ட்டில் 2 நாளாக, அதனால் சரியாக வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, போஸ்ட் பண்ண முடியல. அதனால் வந்து எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து நான் பெட்ரூம் க்ளீனிங், லிவிங் ரூம் க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங் இதெல்லாம் தனித்தனியாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ளீனிங் ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சீலிங் க்ளீன் பண்ணும் போதே சீலிங்கில் இருக்கக்கூடிய ஃபேன், லைட் ஃபிக்சர்ஸ், அதுக்கப்புறம் வாலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் லாஃப்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து வார்ட்ரோப், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையான டஸ்டிங் வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ரூம்லேயுமே நான் வந்து டஸ்டிங் வந்து முடிச்சாச்சு, ஃபேன் க்ளீனிங் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய டோர், விண்டோஸ்லலாம் வந்து மஸ்கிட்டோ மெஷ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம விண்டோஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மஸ்கிட்டோ மெஷ்ஷு, கர்டன்ஸு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது கூட வாஷ் பண்ணும் போதே நீங்கள் சோஃபா கவரெல்லாம் ரிமூவ் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம். நான் தனித்தனியாக தான் வாஷ் பண்ணேன். நீங்கள் வந்து ஒன்றா வாஷ் பண்ணுறதுனா கூட வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து விண்டோஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு வித் அந்த ஒரு டூல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது. அது கூட நீங்கள் வாங்கி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது அந்த சுச்சுவேஷனால் எதுக்கோ ஷாப்பிங்கெல்லாம் போக முடியல. நாங்கள் முன்னாடி கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணது தான், அதுக்கப்புறமேட்டு எங்கேயும் போக முடியல. அதனால் வந்து நான் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா டெக்கரேட் பண்ணவே ஆரம்பிக்கல. அதனால் வந்து டெக்கரேஷனும் கிறிஸ்மஸ்க்காக சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றனால க்ளீனிங் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலான்றனால வீட்டில் இருக்கிற டூல்ஸ் வச்சே தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் வைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட் இருக்கும் இல்லையா, நம்ம சீலிங் பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈரத்துணி வச்சோ இல்லை வேறு ஏதாவது லிக்விட் வச்சோ நம்ம வைப் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டஸ்ட்டு பறக்காது. அதே மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ட்ரையாக நம்ம டஸ்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து வெட்டாக நம்ம வந்து டஸ்டிங் எல்லாம் முடிச்சிடலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா 50% வினிகர், 50% வாட்டர். அதாவது ஒரு கப் அளவுக்கு வினிகர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வச்சு தான் வந்து எல்லா க்ளீனிங்கும் பண்ணுறேன். இது கூட நீங்கள் எசென்ஷியல் ஆயில் தேவைப்பட்டால், வினிகர் ஸ்மெல் பிடிக்காதவங்க எசென்ஷியல் ஆயில் இருந்தது அப்படின்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்விட்ச் போர்டு, அது மாதிரி டோர் ஹேண்டில்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வைப் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த ஸ்விட்ச் போர்டு, டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறனால சீக்கிரமாக வந்து பாக்டீரியாஸ் வந்து அட்ராக்ட் ஆகிடும் அதில். அதனால் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து இந்த மாதிரி வினிகரோ இல்லை வந்து வேறு ஏதாவது லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் நான் வந்து டோருக்கு வைப் பண்ண மாதிரி விண்டோஸ்க்கும் அதே தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் வந்து உள்ளேருந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியிலேருந்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது அதே ஸ்ப்ரே வச்சு தான் வந்து நான் கபோர்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறேன்.
நம்ம ரெகுலராக வந்து டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோவா வந்து எதுவும் டஸ்டெல்லாம் இருக்காது. அதனால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இருக்கிற பொருட்களும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருந்தோம், நமக்கு தேவைப்படுற பொருள் மட்டும்தான் வச்சுருந்தோம் அப்படின்னா க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் மோட்டிவேஷன் வந்து நான் நிறையா வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ளீனிங் வீடியோஸ்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து மேட்ரஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஜன்னல்லேருந்து நல்லா வெயில் வரும் எங்களுக்கு, அதனால் இந்த வெயிலில் வந்து நல்லா காய வச்சிடலாம். உங்களுக்கு வெயில் வந்து வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னா வந்து நீங்கள் மாடியிலையோ இல்லை வெளியிலையோ வந்து பெட்டு மேட்ரஸ் காய வச்சிட்டிங்களானே போதும், ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் மாற்றிடலாம். அதே மாதிரி வந்து பெட்ரூம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி லிவிங் ரூமும் ஒன்று உங்களுக்கு காமிச்சிருப்போம், அதுவும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது நம்ம இருக்க பார்த்திங்கன்னா கிச்சன் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமும் கிச்சனோட கவுண்டர் டாப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணேன். அப்புறம் ஷெல்ஃபு, வார்ட்ரோபு இதெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணேன். அதுக்கடுத்ததாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கவுண்டர் டாப்பு கீழே உள்ள ஷெல்ஃப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ மொத்தம் எனக்கு வந்து ஒரு 5 days 6 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 week ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 hour 2 hour அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் வந்து எனக்கு டேஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா பொருட்கள் கம்மியாக இருந்தால் டக்குன்னு வந்து க்ளீனிங் வந்து முடிச்சிடலாம். ஒரு 3 daysலேயே முடிச்சிடலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக விம் மட்டும் அதில் ஊற்றுறேன். நான் பேக்கிங் சோடா என்கிட்ட இல்லை, அதனால் வந்து விம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸ்டவ்வோட பர்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக விம்ஜெல் வினிகர் போட்டுட்டு, நீங்கள் வினிகர் பேக்கிங் சோடா மட்டுமே போட்டால் கூட போதும் தான். பேக்கிங் சோடா இல்லாதனால வினிகர் வந்து போட்டிருக்கேன், விம்ஜெல் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பர்னர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரப் பண்ண வேணாம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்க்ரப் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்டவ்வெல்லாம் கூட வந்து நான் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். டைல்ஸுக்கும் வந்து அந்த விம் ஸ்க்ரப் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து கவுண்டர் டாப்க்கும் வந்து அதே தான் விம் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுறேன். விம் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஈரமான துணியில் துடைக்காமல் ஒரு ட்ரையான துணி எடுத்து துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஈரமான துணி வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி தான் நான் டைல்ஸுக்கு கவுண்டர் டாப்புக்கு எல்லாத்துக்குமே அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து துணிக்கு பதிலாக ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது, அது வந்து இன்னுமே வந்து எஃபெக்டிவாக வந்து க்ளீனிங்க்கு இருக்கும். அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் துணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்பாஞ்ச் வைப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வீடியோ வந்து ஏற்கனவே நான் டீட்டெயிலாக வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இதில் வந்து ஃபுல் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணல. கவுண்டர் டாப்ஸில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து டைம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொடச்சி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து எப்போல்லாம் காலியாகுதோ ஒரு பொருள், இப்போது ஆயில் பாட்டில்னால் ஆயில் காலியாகும் போது நீங்கள் உடனே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு வாட்டி வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து காலியாகும் போது வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கிச்சனோட ஷெல்ஃப் தான் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து க்ளீன் பண்ணேன். கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் வந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணலாம். ஷெல்ஃபையும் வந்து டஸ்டிங் பண்ணிடலாம். இந்த டஸ்டிங் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் மேலேயும் டஸ்ட் படும் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம மாப் பண்ணுவோம் இல்லையா கடைசியாக, அப்போ வந்து ஃப்ரிட்ஜையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து அவுட் சைட் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். அதே மாதிரி டஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விம் சொல்யூஷன் தான், வினிகரும்
தண்ணியும், இது ரெண்டும் சொல்யூஷனும் பாதி பாதி எடுத்திருக்கேன் இல்லையா, அதே சொல்யூஷன் தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வெயிலில் காய வச்சிட்டேன். ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா உள்ளே கொண்டு வந்து வச்சு நம்ம வந்து ரீஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் வந்து நான் அரிசி, கோதுமை மாவு இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா பொடி வகைகள், மாவு வகைகள் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நான் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா பொருட்களும் நம்ம கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எல்லா பொருட்களும் ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நான் மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணும்போது அந்த தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். அதில் ரீஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் வந்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஷெல்ஃபில் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸும் நான் வச்சுருக்கேன். நான் வீடியோ வந்து ஆர்கனைசேஷன் வீடியோ போடும்போது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து இது வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த ஷெல்ஃபில் இருக்கிற கேபினெட், அதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சுட்டு அதையும் வந்து நம்ம இதே சேம் சொல்யூஷன் தான், வினிகர் சொல்யூஷன் வச்சு நான் வைப் பண்ணிக்கிறேன். வினிகர் சொல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கரப்பட்டிருக்கிற இடத்துலலாம் வந்து என்னால் பண்ண முடியல. விம் ஸ்க்ரப் வச்சு தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு ட்ரையான கிளாத்தில் வந்து துடைச்சிட்டேன். அவ்வளோதான், நமக்கு ஈஸியான க்ளீனிங் ஆகிடும். க்ளீனிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பேட்சாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா கிச்சனையும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கபோர்ட்ஸ்கெல்லாம் கூட ஒயிட் கலர் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கரை இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் வந்து சேம் வினிகர் சொல்யூஷன் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஷெல்ஃபில் இருக்க பொருள் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். ஸோ வந்து எப்போவுமே வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது தான். அதனால் இப்போ வாஷ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு உள்ளே வச்சிட போகிறேன். இதே மாதிரி தான் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கும் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து தனித்தனி டிவிஷனாக வந்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸஸ் எல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில், அதுக்கப்புறம் கிச்சன் டூல்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில், டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் அந்த மாதிரி வச்சுருக்கேன். பெரிய பெரிய பாத்திரம் மட்டும் இந்த சைடு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா பொருட்களும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து கரண்டி, அதுக்கப்புறம் மற்ற கிச்சன் டூல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி வந்து யூஸ் பண்ணுற டோர் ஹேங்கர். இந்த டோர் ஹேங்கர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நான் வந்து பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து எதுவுமே வந்து பூச்சி எல்லாம் உட்காராமல் இருக்கும். ஸோ கரண்டி எல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து டோர் ஹேங்கர் 2 இந்த மாதிரி யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கு, அதே மாதிரி வந்து மெஷரிங் கப்பு, மெஷரிங் ஸ்பூன்ஸு அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவைப்படுற கரண்டி எல்லாமே, சர்விங் கரண்டி எல்லாமே, ரெகுலராக யூஸ் பண்ணுறது, அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே க்ளோஸ் ஆகும். இது கொஞ்சோண்டு கேப் இருக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகும். கிச்சன், லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மாப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பெருக்கிட்டோம்ல, பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மாப் பண்ணிக்கலாம். இதை மாதிரி பண்ணும்போது ஹோல் ஹவுஸே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும், நீட்டாகிடும், நல்லாயிருக்கும்.
இது வந்து நான் பெட்ரூம் தனியாக, கிச்சன் தனியாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தனித்தனியாக தான் பண்ணேன். உங்களுக்கு ஒரே வீடியோஸை வந்து மறுபடியும் காமிக்க வேணான்றனால தான். நீங்கள் ஹோல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 3மே வந்து மாற்றி வந்து காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.